ஹாய் 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 திரும்பி வந்துட்டோமா. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இன்றைக்கு முடி வெட்ட போகிறோம். அதுக்கு கையில் மான்ஸ்டரோட போகிறோம். அழகா இந்த முடியை போய் வெட்ட போகிறோம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டா, யாருக்கு எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தான். ஏனென்றால் அது பழைய கதை உண்டு, அது ரொம்ப லெந்தாக சொல்ல முடியாது. முடி வெட்டணும், அதனால வெட்ட போகிறோம். முடி வெட்டுறதுக்காக கண்ணு தூரம் பயணிக்கின்றோம். அதுக்கும் பாருங்கள், பெரிய பெரிய இதுக்குள்ளாடிலாம் பயக்கணும். அண்டர் கிரவுண்ட் தானே இது, அண்டர் கிரவுண்ட் ஏதோ ஒன்று அடியால் ஏதோ ஒன்றுக்குள்ளால போகிறோம். போயிடுவோம், போய் முடி வெட்டுறோம். இன்னைக்கு கட்டாயம் வெட்டுறோம், வெட்டி முடிக்கிறோம். முடி வெட்டினா அப்புறம் காட்டும். அப்போ பாருங்களேன் எப்படி முடி இருக்குண்டு. முடி இப்படியே தான் இருக்கும். இல்லை, அவன்டையும் வெட்டு படம், கவலைப்படாங்க. அவன்டையும் வெட்டு. ஏன்னா என் முடி நானே டொனேஷன் பண்ணும்போது அவனுக்கு பண்ணி தான் நான் வேறு வழி இல்லை சாமி. குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவித்தான் ஆகணும். இப்போ நாங்கள் முடி எதுக்கு வெட்ட போகிறோம்ன்றத உங்கள பக்கத்தில் இருக்கிற தோழர் வந்து உங்களுக்காக சொல்லுவேன். சொல்லுங்கள் பார்ப்போம். கடைசியில் கடைக்கு கிட்ட வந்து நிற்கிறோம். தலைமைப்பட்டு கடைக்கிட்ட இனி நடந்து வந்தாச்சு. நடக்க வச்சு போட்டு நடந்து வந்தாச்சா. நமக்கு என்ன பாருங்க, வந்திருக்கோம் சலூனுக்கு முடி வெட்ட. ஓகே, கீர்த்திகன் இப்போ முடி வெட்ட இறங்க போறார். எனக்கு இந்த முடி இப்படியே தான் இருக்கும். இல்ல, கடைசியில் எப்படி இந்த என்ன எப்படி ஆக்கிட்டான் இந்த கோலத்தில் அவனை பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாருங்க, கடைசியில் தலைமுடியும் பட்டி தாடி உடைச்சாயிட்டு குழந்தை பிள்ளை இருக்கு. 10 வயசு பிள்ளை மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, கடைசியில் என்னில மையம் கழுத்து மட்டும் ஒட்டக்கொச்சி வீங்கி கழுத்து மாதிரியே வந்துடுச்சு. இதெல்லாம் பாருங்க, கடைசியில் முடி வெட்டிட்டு வந்துட்டோம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், முடி வெட்டினா அப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போ தாடியை கண்டுபிடிக்காமல் இருக்குது. தலைமுடியில் கிளிப்பு போகிறதுக்கு கிளிப்பு வேஸ்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ₹1.50 வேண்டின நூல் கூடி வேஸ்ட் ஆகிட்டு. நூல் அதுக்கு பேர் சிச்சி ஹேர் பேண்ட், அதுக்கும் போச்சு. நிலைமை என்னண்டா சொல்ல போனால், ₹3 பண்ண கிளிப்பு, ₹1.50 வேண்டின ஹேர் பேண்டு, மொத்தமாக சேர்த்து 100க்கு மேலான ஹேர் பேண்டு எல்லாம் ஜூஸ்ஃபுல் இல்லாமல் போயிட்டு அன்ஜூஸ்ஃபுல். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்டா, முடி இருக்குன்றதுக்காண்டி ஹேர் பேண்ட் வேண்டாதீங்க. ஆமா, எப்ப கட் ஆக மட்டும் தெரியாது. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவையோ அதுகளை உண்மையா தேவையானதை மட்டும் பாருங்க. ஒரு மாசமோ ஒரு வருஷத்துக்கோ தேவையானதை நம்ம கூட வச்சுக்க கூடாது. எப்படி என்றா, என் வாழ்க்கையில் நடந்தான்டா. அன்றைக்கு முடி வெட்டும் போது வச்சுருந்தேன் ஹேர் கிளிப், அலஸ்பேண்ட், அந்த அலஸ்பேண்ட் வேண்டி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், நீ முடி வெட்டின்னு தானே நீ என் மாட்டேக்கு யூஸ் இல்லை. வாழ்க்கையில் இப்படி தான், சில கஷ்டங்களும் அப்படி தான் வரும். கன காலத்துக்கு இல்லை, வந்துட்டு அப்படியே போயிடும்.